போயிடுமா. ஆண்டவர் எனக்கு எல்லாமே கொடுத்திருந்தாரு. பெத்லகேம்ல இருந்து மோவாபுக்கு வரும்போது என் கணவனோடு வந்தேன், என் பிள்ளைங்களோடு வந்தேன். ஆனா இப்ப போகும்போது ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டேன். இதுக்கு மேல எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கான்ட்டு நினைக்க முடியல. ஆயிடுச்சு எல்லாமே, அவ்வளவுதான். போ, உங்க வீட்டுக்கு போ. உங்க சொந்த ஜனம் எங்க இருக்கிறாங்களோ அங்கேயே போயிடும். இனிமே எனக்கு ஒரு குழந்தையும் பிறக்காது. கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. என்ன நம்பி வராதம்மா, போயிடு. எங்கன்னா உன்னுடைய தாய் வீட்டுக்கு போ, உன்னுடைய சொந்த ஜனத்தண்டைக்கே போயிடுமா. இந்த வார்த்தைலாம் இன்னும் என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க வணங்குற ஆண்டவர் யாருன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க புருஷன், உங்க பிள்ளைங்க மறைக்கும் போது எப்படி உங்களால அவ்வளோ பலமா இருக்க முடிஞ்சிச்சு? எப்படி அத்த அவ்வளோ பலன் கொடுத்தாரே? இல்ல அத்த, நம்ம உபதேசத்துல இருக்கும்போது என்னை யாருமே இவ்வளவு அன்பா பார்த்துக்கிறது இல்ல அத்த. என்னை கேவலமா நடத்தினவங்க தான் எல்லாருமே. சாபத்துக்கு பிறந்த சந்ததி அப்படின்னு எல்லாருமே எங்களை கேவலமா தான் பார்த்திருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான் அத்த இவ்வளவு அன்பா என்ன பார்த்துக்கிட்டீங்க. அப்பே தெரிஞ்சிச்சு உங்க கடவுள் உண்மையான கடவுள் அப்படின்னு. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க போக சொன்னா கூட நான் போக மாட்டேன். அந்த ஏசப்பாவை நான் பார்க்கணும். அவருக்கு யாரெல்லாம் பிள்ளையா இருக்காங்களோ அவங்கள நான் பார்க்கணும். அவருக்கும் நான் ஒரு சொந்த ஜனமா மாறணும். நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நான் வருவேன். என் துணியெல்லாம் ரெடியா இருக்கு, நான் வரேன். நீங்க எந்த மண்ணுல இருப்பீங்களோ அந்த மண்ணுல தான் நானும் இருப்பேன். நீங்க எந்த கடவுளை வணங்குறீங்களோ, அந்த ஏசப்பா வணங்குறீங்க இல்லையா, அவரை தான் நானும் வணங்குவேன். மரணம் அப்படின்றது விட்டு வேற எதுவுமே என்னை பிரிக்கிற மாதிரி இல்ல அத்தை. தயவு செய்து இப்படி சொல்லாதீங்க இனிமே. என்ன வாங்க அத்தை, கிளம்புங்க. அந்த ஏசப்பாவை நான் பார்க்கணும். எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து அவரை பார்க்கணும். பரவாயில்ல, எங்க புருஷனை விட்டு போயிட்டு பரவாயில்ல அத்தை. நான் விசுவாசிக்காம போயிட்டேனா அவர் எனக்கு ஏதாச்சும் செய்யாமல் போயிடுவாரோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். என் வாழ்க்கை இப்படியே போயிடாத. எனக்கு ஏதோ ஒரு விசுவாசம் இருக்கு, அவர் கண்டிப்பா எனக்கு ஏதாச்சும் செய்வாரு. தெரியும் நான் ரொம்ப தாழ்வாதான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவரை விசுவாசிச்சா கண்டிப்பா ஏதாச்சும் எனக்காக செய்வார் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வருதத்த. வாங்கத்த, கிளம்பலாம், நம்ம போலாம். நீ சொல்ற, நான் விசுவாசிக்கிறேன். என்ன பார்த்து நீ அந்த இயேசுவை பார்த்திருக்க, சந்தோஷமா இருக்கு. வா போலாம். ஆண்டவர் ஏதோ நமக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குமா. வா கிளம்பலாம்.